அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய விழா புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழா. லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 57 முதல் 66 மற்றும் 80 முடிய. அன்பார்ந்தவர்களே, நமது தாய் திரு அவையானது மூவரின் பிறப்பை மட்டுமே விழாவாக கொண்டாடுகின்றது. 1. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் பிறப்பு பெருவிழா. 2. நமது ஆண்டவர் இயேசுவின் தாயான அன்னை மரியாவின் பிறப்பு பெருவிழா. 3. நமது ஆண்டவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்ட புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழா. பொதுவாக திரு அவையானது புனிதர்களின் விழாவை விண்ணகத்தில் பிறந்த நாள் அன்றுதான் கொண்டாடுகிறது. அதாவது புனிதர்களின் இறந்த நாளன்றுதான் அவர்களின் விழாவை திரு அவை கொண்டாடும். ஆனால் விதிவிலக்காக புனித திருமுழுக்கு யோவான் இவ்வுலகத்தில் பிறந்த நாளை பெருவிழாவாக திரு அவை கொண்டாடுகிறது. காரணம் என்னவென்றால், தனது பிறப்பில் இவர் தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார். மெஸ்ஸியாவின் வருகையை பற்றி முன் அறிவித்தார். அந்த மெஸ்ஸியாவை மீட்பராக ஏற்றுக்கொள்ள மக்களை தயார்படுத்தினார். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் பெண்களிடம் பிறந்தவர்கள் திருமுழுக்கு யோவானுக்கு மேலான எவருமே தோன்றவில்லை என்று போற்றப்பட்டார். கடவுள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதமான பணியை கொடுத்திருக்கிறார். அப்பணியை நான் மட்டுமே செய்து முடிக்க வேண்டும், மற்றவர்கள் அன்று என்று கருதினால் நியூமன் கூறுகிறார். இதற்கேற்ப புனித திருமுழுக்கு யோவானுக்கும் கடவுள் தனிப்பட்ட உயர்ந்த மற்றும் உன்னதமான பணியை கொடுக்கிறார். இயேசுக்கு ஒரு முன்னோடியாக திகழ்ந்து கடவுள் வழியை ஆயத்தம் செய்து மக்களை கடவுளிடம் அழைத்து வருவதே அப்பணி ஆகும். அற்புத குழந்தை. சக்கரியா மற்றும் எலிசபெத் இருவருக்கும் குழந்தை இல்லாத நிலையில் ஆண்டவருடைய தூத மூலமாக அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று கூறப்படுகிறது. அவர்கள் இருவரும் வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தாலும் கடவுளின் வார்த்தையில் நம்பிக்கை வைத்ததால் கடவுள் அருளால் அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது. ஆனால் சக்கரியா நம்பாததால் அவருடைய பேச்சு தன்மை இழந்தது. கடவுளின் வார்த்தை நிறைவேறியவுடன் கடவுள் கொடுத்த பெயரை குழந்தைக்கு வைத்தவுடன் சக்கரியா மீண்டும் பேசு திறனை அடைந்து கடவுளை புகழ்ந்து பாடுகிறார். அக்களிப்பு. வானதூதரி வழியாக எலிசபெத் கருவுற்றிருப்பதை கேள்விப்பட்ட மரியாள் அவருக்கு உதவி செய்ய விரைந்து செல்கிறார். வீட்டுக்கு வந்தவுடன் எலிசபெத்தை வாழ்த்துகிறார். அப்பொழுது திருமுழுக்கு யோவானும் குழந்தை இயேசுவும் சந்திக்கின்றன. கருவிலேயே நடந்த இந்த சந்திப்பால் எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த திருமுழுக்கு யோவான் அக்களிப்பால் தொழுகிறார். இயேசுக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டு அவருக்கு வழியை ஆயத்தம் செய்ய போகிறேன் என்பதுதான் அந்த துள்ளலுக்கு காரணமோ? ஆம், கருவறையில் இருந்து கொண்டே இறைவன் வருகையை சுட்டிக்காட்டினார். பணி. மனம் திரும்புங்கள், ஏறி விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று கூறி திருமுழுக்கு யோவான் தனது பணியை தொடங்குகிறார். இவரை பற்றிதான் ஆண்டவர் வழி ஆயத்தமாக்குங்கள், அவர்தம் பாதைகளை செம்மைப்படுத்துங்கள் என பாலை நிலத்தில் ஒருவன் கூக்குரல் கேட்கிறது என்று எசாயா இறைவாக்கின முன்னறிவிக்கிறார். மேலும் பரிசேயர் சதுசேயருள் பலரும் திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு அவர்கள் விரியன் பாம்பு குட்டிகளே என்று சாடுகிறார். நீங்கள் மனம் திருந்தி விட்டீர்கள் என்றால் அதனை செயலில் காட்டுங்கள் என்று புனித திருமுழுக்கு யோவான் கூறுகிறார். வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு நெறிமுறைகளை மக்களுக்கு எடுத்துக் கூறுகிறார். இதுதான் மெஸ்ஸியாவோ என்று மக்கள் தங்களிடையே உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருக்க, நான் மெஸ்ஸியா அல்லேன் என்று வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார். அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்ல நான் தகுதியற்றவன், அவர் வளர வேண்டும், நானோ குறைய வேண்டும் என்ற வார்த்தைகளிலிருந்து திருமுழுக்கு யோவான் தாழ்ச்சி வெளிப்படுகிறது. எதிர்ப்பு. ஒரு பெண்ணுக்காக ஏரோது திருமுழுக்கு யோவானை சிறையில் அடைத்தான். ஆம், ஏரோது தன் சகோதரன் பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தன் மனைவியாக்கி கொண்டான். அதற்கு திருமுழுக்கு யோவான், நீ அவளை வைத்திருக்க கூடாது என்று ஏரோது அரசனிடம் அவனுடைய தவற்றை சுட்டிக்காட்டினார். அதனால் சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் இறுதி வரையில் தன்னுடைய கொள்கையில் நிலைத்து நின்று அதற்காக தன் உயிரையும் கொடுத்தார். ஏரோது அரசன் பிறந்த நாளில் போது
ஏரோதியாளின் மகள் நடனமாடி அனைவரையும் மகிழ்வித்ததற்காக பரிசு பொருளாக புனித திருமுழுக்கு யோவான் தலை கேட்கப்பட ஏரோது அரசன் திருமுழுக்கு யோவான் தலையை கொணர உத்தரவிட்டான். வாழ்க்கைக்கு எப்படியும் வாழலாம், எங்கே வாழலாம், எதற்காக வாழலாம் என்றெல்லாம் சொல்லி கேட்கும்போது ஏனோ சரியாகவே தெரிகிறது. ஆனால் இப்படிதான் வாழ வேண்டும் என்ற லட்சியம் இருக்கும்போதுதான் இம்மண்ணில் பிறந்ததற்கே அர்த்தம் இருக்கிறது. மீட்பருக்கு வழி ஆயத்தம் செய்து மக்களை அவரிடம் கொண்டு வருவதை தன்னுடைய லட்சியமாக கொண்டு வந்தவர்தான் புனித திருமுழுக்கு யோவான். எங்களுக்கு இயேசுவை கொடுங்கள், இயேசுவை மட்டுமே கொடுங்கள், எப்பொழுதும் இயேசுவை மட்டுமே கொடுங்கள் என்று முத்தி பெயர் பெற்ற அன்னை தெரசா ரோமையில் உள்ள குருக்களுக்கும் ஆயர்களுக்கும் உரையாற்றும் போது கூறினார். புனித திருமுழுக்கு யோவான் மீட்பரை பற்றி மட்டுமே மக்களுக்கு அறிவித்தார். இதோ கடவுளுடைய செம்மறி என்று சீடர்களுக்கு யோவான் கூறுகிறார். நாம் எவ்வளவு இயேசுவை பற்றற்றவர்களுக்கு அறிவிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையின் மூலம் இயேசுவை அறிவிக்க வேண்டும். இயேசு நீதி நெறியாகிய அன்பு, இரக்கம், மன்னிப்பு, துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுதல், பகைவர்களை அன்பு செய்தல், பகிர்தல் போன்றவைகளை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழும் போது நாம் இயேசுவை பறைசாற்றுகிறோம். குடும்பத்தில் நாம் சமாதானத்துடன் வாழும்போது இயேசு கொணர்ந்த சமாதானத்தை நாம் வாழ்வாக்குகிறோம். புனித திருமுழுக்கு யோவான் அரசனாக இருந்தாலும் ஏரோது உடைய தவற்றை சுட்டி காட்டினார். இன்றைய சமூகத்தில் எவ்வளவோ தவறுகள் நடைபெறுகின்றன. நமக்கு ஏன் இந்த வீண் வம்பு என்று தவறுகள் கண்முன்னே நடந்தாலும் நாம் அவற்றை காணாதது போல நடந்து கொள்கிறோம். நீதிக்காக நம்முடைய உயிரே போனாலும் சமுதாயத்தில் நடைபெறும் தவறுகளை சுட்டி காட்டுவோம். எவ்வாறு திருமுழுக்கு யோவான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு பாலமாக இருக்கிறாரோ அவ்வாறே கடவுளுக்கு உலகில் உள்ள மற்ற எல்லா மக்களுக்கும் நாமும் ஒரு பாலமாக அமைய வேண்டும். நாம் வாழ்வது ஒரு முறைதான். அந்த வாழ்க்கையை மற்றவருக்கு பயனுள்ள விதத்தில் அமைத்து கடவுளுக்கு என்றுமே சாட்சிகளாக வாழ்ந்திடுவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் எனது வாழ்வில் இயேசுவை அனுபவித்து மக்களுக்கு வழங்குகின்றேனா? எனது பிறப்பில் இறைவன் திட்டத்தை உணர்ந்து செயல்படுகின்றேனா? நீதிக்காக உண்மைக்காக சான்று பெறும் வாழ்வு என்னிடம் உள்ளதா? மன்றாடுவோமாக. வல்லமைமிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் திருமுழுக்கு யோவான் இயேசுக்கு முன்னோடியாக இருந்து மக்களை தயாரித்தது இயேசுவை ஏற்றுக்கொள்ள செய்தது போன்று எங்களது வாழ்வும் இயேசுவை பிரதிபலிக்கு சாட்சிய வாழ்வாக அமைய வரம் தாரும். ஆமீன்.